ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவை எப்படி உங்கள் மொபைல்லே சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எடிட்டுக்கு தேவை மொத்தம் 3. ஒன்று கண்ணை திறக்கிற மாதிரி வீடியோ, செகண்ட் ஒன் சி வீடியோ, தேர்ட் ஒன் மேலேருந்து விழுகிற மாதிரி இந்த அனிமேட்டட் இமேஜ் ஃபோட்டோ. இது ரெண்டோட லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கேப்கட்டில் உங்கள் ஐ திறக்கிற மாதிரி வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது வேணுமோ அந்த வீடியோ அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோவோட எண்டிங்கில் வச்சுக்கோங்க. எண்டிங்கில் வச்சு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஆடியோ சைலண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோ தூரத்துக்கு வச்சு கிராப் பண்ணிடுங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, கிராப் பண்ணிட்டு அந்த வீடியோவோட எண்டிங்கில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃப்ரீஸான ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸான இமேஜை வந்து நம்ம வந்து அனிமேட்டட் இமேஜ் மாதிரி மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீடியோவை அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸில் ஸ்டைல்குள்ளே போய்க்கோங்க. ஸ்டைல்குள்ளே போய்ட்டு லாஸ்ட் வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மங்கான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைங்க ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அனிமேட்டடை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்டுக்குள்ளே அந்த ஷார்ப்புன்னு ஒன்று பார்த்தீங்களா, ஷார்ப்புன்னு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. கிளாரிட்டின்னு ஒன்று பக்கத்துலேயே இருக்கும், அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல என்ன வரணும்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஃபோட்டோவை கூகுள் குரோமில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர். குரோம்லேருந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த வீடியோக்கும் நடுவில் கரெக்டாக அந்த சைலண்ட்டாக இருக்கும் அந்த ஆடியோ, கரெக்டாக அதில் மட்டும் அந்த பிளாக் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நிதம்னு வருது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அங்கே அது வரையும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல தான் அந்த அனிமேட்டட் இமேஜ் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அனிமேட்டட் வீடியோ வரணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சி வீடியோ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக கீழே ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த சி வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சி வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக அதை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஓவர்லேயும் அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன், அந்த வீடியோவோட லென்த்துக்கே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஆடியோ, அந்த ஓஷன் இருக்குல்ல, அந்த ஓஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைல்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டார்க்கன்னு ஒன்று இருக்கும், அந்த டார்க்கனை கிளிக் பண்ணிட்டு ஒரு 94, 92 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த அனிமேட்டட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அதை வந்து லென்த்தை வந்து கரெக்டாக அந்த ஓசன் அளவுக்கு லென்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று, எண்டிங்கில் ஒன்று. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் ஃபஸ்ட் நான் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி அந்த ஐப்ரோவுக்கு மேலே வச்சுக்கிறேன் கொஞ்சம். அதே இது எண்டிங் கீ ஃப்ரேமுக்கு அப்படியே வந்துட்டு அதே அளவு ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். அப்படியே கீழே வந்து கொஞ்சம் ஐப்ரோ கீழே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்கும்னா, மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்க மாதிரி மோஷனாக வரும். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்மூத்னஸ்க்காக மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு குவாட் இன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் வேணுமா ஆட் பண்ணிட்டு இப்போ ரிசல்ட்டை பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.